கல் தோசை, இடியாப்பம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியை சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணிவிட்டு இது மீல் மேக்கர் வந்து எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு மூடிட்டு அதை நம்ம வந்து தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததை வந்து இன்னொரு ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி நல்லா வந்து அலசி எடுத்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இல்லை தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்க்குறேன். அதில் கொஞ்சமாக மிளகாய் தூளும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வந்து வடித்து வச்சோம் இல்லையா மீல் மேக்கரை, அதை வந்து இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க மீல் மேக்கரை. அதே கடாயில் இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து சாப் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. கூட வந்து ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன்னா, முந்திரி இருந்தால் முந்திரி சேர்த்துக்குங்க. முந்திரி இல்லாட்டி இந்த மாதிரி பாதாம் இருந்துச்சுன்னா அதை ஊற வச்சு தோல் நீக்கி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த அளவு வதக்குனா போதும். இது வதங்கினதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, மிளகு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இது வந்து மல்லிப்பொடி, தனியாத்தூள், சீரகத்தூள், இது கூட உப்பு சேர்த்துட்டு நம்ம இது வரைக்கும் அதுக்கு மீல் மேக்கருக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்த வதக்கையில் இந்த மசாலாக்கான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அந்த மிக்சிலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் தண்ணியை நம்ம சேர்த்து நல்லா வந்து இந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ கிரேவி இந்தளவு கொதிச்சு வரையில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த மீல் மேக்கரை சேர்த்துக்குங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நம்மளுக்கு கொதிச்சு வந்துடும். ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் தயிர் எடுத்து நல்லா வந்து அடித்து கலந்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும். அது கூடவே கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தயிர் நல்லா வந்து பீட் பண்ணி சேருங்க, இல்லாட்டி தயிர் வந்து திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சமாக நான் கசூரி மேத்தி சேர்க்குறேன். கசூரி மேத்தினா காஞ்ச வெந்தயக்கீரையோட இலை தான் அது. அதையும் சேர்க்கல வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நம்மளுடைய கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பம் கூட கல் தோசை கூட சூப்பராக இருக்கும்.